வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சூரியன் தரும் ராஜயோகம், சூரியன் வலுத்தவர்கள் யார் பற்றி பார்க்கலாங்க. இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஜாதகத்தில் நல்லா வலுப்பெற்று இருந்தாலே அந்த ஜாதகருக்கு உண்டான யோகத்தை எப்படி தருவார், எந்த மாதிரி அமைப்பில் அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது ஒளி கிரகம். நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வங்கள் யார் அப்படின்னா நவகிரகங்களில் இவங்க சூரிய பகவானும் சந்திர பகவானும் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகம் இல்லைங்களா, ஒளி கிரகங்கள் இல்லைங்களா. இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. ராஜ கிரகமே சூரிய பகவான் ஆவார். இந்த மாதிரி அமைப்பில் அந்த கிரகம் சூரிய பகவான் மெயினாக வேணும். ஏன்னா சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம லக்னத்தை கணிப்போம். சந்திர பகவானை வைத்து ராசி, சந்திர பகவான் நின்ற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்பு இல்லைங்களா. இந்த மாதிரி சூரிய பகவான் மிக முக்கியமானவங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க தந்தைக்கு காரகர் அப்படிங்கிறது முன்னோர்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவானையும் நம்ம எடுத்து பார்ப்போம். சூரிய பகவான் திறமை, அதாவது அதிகார திறமை அதிகமாக கொண்டவர் அந்த ஜாதகர் அப்படிங்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம் திறமை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கும் அந்த சூரியன் வலுத்தவங்களுடைய ஜாதகருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு அதிகமாக உண்டு. அப்படிங்கிறதுனால சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல பட்ட பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை உண்டு. அவர் தந்தையும் நல்ல பேர் சொல்லக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க தந்தை இந்த மாதிரி அவங்க தந்தை பேர் சொன்னாலும் அவங்க ஊருக்குள்ள அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். நல்ல கௌரவமான குடும்பத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல யோகமான அமைப்பெல்லாம் தரக்கூடியவரே அந்த சூரிய பகவான் ஆவார். சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. நல்ல அமைப்பில் இருந்தாலே இந்த மாதிரி நான் மேலே சொன்னதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், இன்னும் அதிகமாக உண்டு. சரிங்களா. அந்த சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் திறமைசாலி, புத்திசாலித்தனம், நிர்வாக திறமை உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த சூரிய பகவான் வலுத்து இருந்தாலே தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும். தொழிலில் மென்மேலுமாக அவங்களுக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். நிரந்தரமான வருமானத்தை தேடி தருவாரே சூரிய பகவான். அப்படிங்கிறதுனால 2 10ஆம் இடத்தோடலாம் சம்மந்தம் பெறும்போது சூரிய பகவான் அவங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குங்க. சரி, இப்போ சூரிய பகவான் எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால், இப்போ நான் மேலே வரிசையாக சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னா, அந்த சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் தன்னுடைய சிம்ம வீடான ஆட்சி வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது மிக சிறப்பான அமைப்புங்க. அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு சூரியனால நன்மை தேடி தரக்கூடிய அமைப்பு. இப்போ மகர லக்னத்துக்கு அவர் 8ஆம் இடத்து அதிபதியாக வருவார். அப்போ அது மறைவு ஸ்தானாதிபதி வலும் பெறும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுவும் நன்மை சில அமைப்பு தரக்கூடிய அமைப்பு. இந்த லக்னத்துக்கு பாவராக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு, தந்தை மூலமா அதிர்ஷ்டத்தை தேடி தரக்கூடிய அமைப்பு. இப்போ 9ஆம் அதிபதி இவரோட சம்பந்தம் பெறும்போது இன்னும் கூடுதலான பலன்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது சேர்த்து அந்த கிரகத்தோட பாவ கிரகமாக சூரிய பகவான் வந்தாலும் லக்ன சுபர்கள் சம்பந்தம் பெறும்போது அதுக்குண்டான கூடுதலான பலன்கள்லாம் கொடுக்கும். சரிங்களா. இப்போ பொதுவாக சூரியன் பற்றி மட்டும் பேசிட்டாங்க. இப்போ சூரிய பகவான் இந்த மாதிரி ஆட்சியாக இருந்தாலோ அல்லது மேச ராசியில் உச்சம் பெற்று இருந்தாலோ இதன் நன்மையை தேடி தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுவும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சூரிய பகவான் லக்னாதிபதியோட சம்பந்தம் பெறும்போது லக்னத்துக்கும் காரக வகிக்கக்கூடிய கிரகமே சூரிய பகவான். அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகரும் நல்ல திறமசாலியாகவும் ஆற்றல் மிக்கவராகவும் இருந்தாலும் புத்திசாலித்தனமாகவும் தொழிலில் நல்லா ஈடுபாடு அதிகமாக கொண்டவராகவும் இந்த மாதிரி தந்தை மேலே பாசம் உள்ளவராகவும் தந்தை பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடியவராகவும் இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடத்தில் சூரியன் சம்பந்தம் பெறும்போது 5ஆம் அதிபதியோடு சம்பந்தம் பெறும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு சம்பந்தம் பெறும்போது முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முன்னோர்களால் இந்த ஜாதகருக்கு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. பொதுவாக சூரிய பகவானோட அந்த லக்ன சுபரான 5 9ஆம் அதிபதிகள் சம்பந்தம் பெறும்போது கூடுதலான பலன்களை அதிகமாக கொடுக்குங்க. இப்போ கேந்திர ஸ்தானாதிபதிகள் சம்பந்தம் பெறும்போதும் நன்மைகளும் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. இப்போ மறைவு ஸ்தானாதிபதிகள் சம்பந்தம் பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா, மறைவு ஸ்தானாதிபதிகள் பலம் பெற்று சூரியனோட சம்பந்தம் பெறும்போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் அதுக்குண்டான நன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அந்த
பலம் பெற்ற பாவ கிரகங்களோட, அதாவது மறைவு ஸ்தானாதிபதியோட சூரியன் சம்பந்தம் பெறும்போது லக்ன சுபர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும்போது கூடுதலான பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. பொதுவாக சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நீச்சமாகவோ பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறும்போது மறைமுகமாக வலுப்பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியாவது இருக்கணுங்க. பாவ கிரகங்களோட சம்பந்தம் பெறும்போது மறைமுகமாவது அந்த சூரிய பகவான் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கும் திறமைசாலியாக இருப்பாங்க, தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும், ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை, நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவங்களாம் சூரியனுக்கு தரக்கூடிய நன்மைகள் யோகத்தில் அதிகமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்துக்கு லக்னாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் சூரிய பகவானும் ஓரளவுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரும் முக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு லக்னாதிபதியோட ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் பெறும்போது கூடுதலான பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பண்ணாங்க. சரிங்களா, இப்போ சூரிய பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ இந்த அதிபதிகளோட சம்பந்தம் பெறும்போது கூடுதலான நன்மைகளும் யோகத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் ஸ்தானத்தோட சம்பந்தம் பெறும்போது தொழிலில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். சனி பகவானோட சம்பந்தம் பெறும்போது செய்யக்கூடிய வேலையில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பலன்கள்லாம் அவங்களுக்கு தொழில் மூலிமா நன்மைகள் அதிகமாக சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு பண்ணாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பண்ணாங்க. இப்போ பொதுவாக சூரிய பகவான் நல்ல அமைப்பில் இருக்கும்போது சூரிய பகவான் உயிர் காரகர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சூரிய பகவான் நல்ல நிலைமையில இருந்தால் ஆரோக்கியமும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பொதுவாக சூரிய பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதும், நல்ல பலன்கள் கூடுதலான பலன்கள் அவங்களுடைய திசா காலம் சூரிய பகவானுடைய திசையோ அல்லது சூரியனோட சம்பந்தம் பெற்ற கிரகத்துடைய திசாபுக்தி காலங்களோ நன்மையும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே அந்த சூரிய பகவான் அந்த லக்னத்துக்கு சூப்பர் யோகராக வரும் பட்சத்தில் கூடுதலான பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அந்த சூரிய பகவான் பாருங்க, இப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களானா 9ஆம் அதிபதியாக வருவார், மேச லக்னத்துக்குன்னா திருகோணாதிபதியாக 5ஆம் அதிபதியாக வருவார். இந்த மாதிரி அமைப்புலமே அவங்களுக்கு கூடுதலான பலன்கள் கொடுக்கும். அதே போல் விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கிரகங்கள் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரியனால் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் நட்பு கிரகமாகவும் வர்றதுனால யோகாதிபதியாகவும் வர்றதுனால பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி என்ற ஒரு நிலையம் பெறுவதனால இவங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் இவங்களுடைய திசா காலங்களில் சம்பந்தம் இந்த அதிபதிகளோடு இந்த சூரிய பகவான் சம்பந்தம் பெறுவது கூடுதலான பலன்களும் கூடுதலான யோகமான பலன்களும் இந்த மாதிரி எல்லாம் இந்த சூரியனால யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இந்த மாதிரி பலன்களும் கூடுதலாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் கெடாமல் இருந்தாலே போதுங்க, ஓரளவாறு நல்ல பலன்கள் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சூரிய பகவான் உயிர் காரகர் அப்படிங்கிறதுனால தந்தைக்கு காரகர் அப்படிங்கிறதுனால இவங்க இந்த ஆதிபத்தியத்தோட லக்னத்தோடையோ அடுத்தது 9ஆம் இடத்தோடையோ சம்மந்தம் பெறும்போது நல்ல பலன்கள் அதிகமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இப்போ இவங்க சூரிய பகவான் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதும், அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களும் சூரிய பகவானுடைய சம்பந்தப்பட்ட திசா காலங்களில் யோகமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.